அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குறவங்க இந்த மாதத்துடைய முக்கியமான விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் கன்னி ராசிலேருந்து உங்களுடைய சிம்ம ராசிக்கு வர்றார். அது மட்டும் இல்லை, சித்திரை 31 நேத்திக்கு தான் குரு பகவானும் பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணித பிரகாரம் அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கார். லைஃப்ல எப்பயுமே நம்ம எல்லோருக்குமே 11ஆம் இடம் வேலை செய்யணும். வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்முடைய சின்ன ஆசைகள்ல இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். அப்படிப்பட்ட இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷம்தான் சொல்லணும். இது வரைக்கும் உங்களுடைய யாரெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல துரோகம் பண்ண நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த நிலைமைகள்லாம் மாறி இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு குரு வரும் காலங்கள்ல இனிமேல் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நல்லா செட் ஆவாங்க. ஒருவேளை உங்களுடைய பிரிஞ்சு போன உங்களுடைய நண்பர்கள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு, நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் இருக்கு. நண்பர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க, சகோதர சகோதரிகளாலும் ஏற்றம். அவர்கள் பிரிஞ்சு போயிருந்தா கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. கையில பணம் தனம் இருக்கு, மணி ரொட்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் நான் பெரிய லெவல்ல பேச்சு தொழிலா வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள், இது அத்தனையும் இந்த மாதத்துல சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்துல உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய முயற்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பா நீங்க இறைவன் உங்களுக்கு பிரச்சனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார். இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதோட இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது நீங்க செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது ஃபேவரபிளா இருக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத பயணத்தால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் நீங்க உங்களை பெரிய லெவல்ல அப்டேட் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஃபர்தரா நீங்க மேல பார்ட் டைமாவா ஆன்லைன்லயோ ஜூம்லயோ கரஸ்லயோ மேல படிப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் பெரிய லெவல்ல உங்களுக்கு உண்டு. ஆக தேடுதல் என்பது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகளை பெரிய லெவல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் எதிர்பாராத பயணம், ஒரு லாங் டூர் போறதுக்கான சூழ்நிலைகள், அந்த பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா நீங்க வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் காலேஜோ, அதர் யூனிவர்சிட்டியோ, அதர் கண்ட்ரியோ, அதர் ஸ்டேட்டோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் கண்டிப்பா இருக்கு. ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு நார்மலா இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் என்பது இந்த மாதமும் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுடைய 5ஆம் அதிபதி குருபாவும் இருக்காரு. இருந்தால் கூட இந்த மாதம் குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கு.
குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலமும் இந்த மாதத்துல நிறைய உண்டு. இந்த மாதம் நீங்க பெரிய லெவல்ல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் யூக வணிகங்களும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அடைக்கி வாசிங்க. ஸோ பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எதிர்பாராமல் லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வரணும்னு நினைக்கிறது, இதிலெல்லாம் கவனம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, ஒரு டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்படுறது, அல்லது பாண்டு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி வேண்டாம். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல அல்லது பிரைவேட் செக்டர்ல அல்லது எனி ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில நன்மை, இன்னொரு பக்கம் வேலையில பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையை பற்றிய ஃபீலிங் என்பது இருந்துகிட்டே இருக்கும். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள், அல்லது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, அல்லது விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் ஒரு சைடு இருக்கு. இன்னும் அனதர் சைடு உங்க வேலையில வருமானம், ஏர்னிங், சம்பாத்தியம் இதுவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வேலையில கவனமா இருங்க. பெருசா வேலையில எஃபர்ட் எடுத்து பண்ண அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. பெரிய லெவலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மற்றவங்க பேர் வாங்குறாங்கன்னு கவலைப்படாதீங்க. வித் கம்பேரிட்டிவ் அதர் பர்சன்ங்கிற மாதிரி யாரோடையும் நீங்கள் உங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க. இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். பெருசாக நமக்கு வேலை இருந்தால் மட்டும் போதுமானது. வேலையில் எல்லா விதமான எதையுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இது இந்த மாதம் உங்களுடைய கரியர்ல ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் லோன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லை அவாய்ட் பண்ணுங்க. குறிப்பாக ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் கிரானிக்கா டிசீஸ் இருக்கு, நோய் இருக்கு, அல்லது ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றவங்க, குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்கு, அதுலேயும் உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ அவசியம் இருந்தாலும் லோன் அப்ளை பண்ணுங்க. குறிப்பா இந்த காலங்கள்ல உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல ரொம்ப கவனம். ஒரு பக்கம் எதிரிகளை நம்ம வெற்றி கொள்வது மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே கலந்து இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு. பட் பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. அதே மே 19, 17 தேதிக்கு அப்புறம் நீங்க குறிப்பா இந்த மாதத்துல வைகாசி 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இறையறல் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் முழுமையாக இருக்கு. அப்போ ஒரு லாங் வெளியில போறதுக்கான டூர் போறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள்ல ஃபர்தரா ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. பாஸ்போர்ட் விசா ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேங்கிறவங்க தாராளமா பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இந்த மாதம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முருகனும் முழுவதுமே முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ, எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவருடைய வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.